இப்போ நீங்கள் பார்க்குறது யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையால் இலங்கைக்கு வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா கோல்ஸ் ஃபார் அர்ஜென்ட் கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ் டு மேக் த கண்ட்ரீஸ் ரோட்ஸ் சேஃபர் ஃபார் ஆல். இலங்கைக்குள்ள மிக அவசரமான ஒட்டுமொத்த மக்களினுடைய பாதுகாப்புக்காக ரோட் சேஃப்டி வீதி போக்குவரத்து பாதுகாப்புக்கான நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கான ஒரு முக்கியமான அறிக்கை 2030ஆம் ஆண்டில் இதை செயல்படுத்தி ஆகணுன்றதுக்கான ஒரு முக்கியமான அறிக்கையை யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிட்டிருக்குது. அதே மாதிரி வேர்ல்ட் பேங்க் குரூப் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 38,000க்கு மேற்பட்ட வீதி விபத்துகள் நடக்குது. அதில் 3,000க்கு மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு வருஷமும் உயிரிழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். 8,000க்கு மேலே கடுமையாக பாதிக்கப்படுறார்கள். இது எல்லாத்தையுமே விட மிக மோசமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிற உயிரிழந்து போகிறவர்களுக்குள்ள 2வது உயிரிழப்புக்கான காரணமாக இருக்கிறது வீதி விபத்துகள், ரோட் ஆக்சிடென்ட். இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு சிலர் நினைக்கலாம், ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையாக கட்டாயமாக அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இப்போ மாறி இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இலங்கைக்குள்ளே நடக்கக்கூடிய வீதி விபத்துகள். தெற்காசியாலேயே முதன்மையாக வீதி விபத்துகள் நடக்கிற நாடாக இப்போ இலங்கை மாறிக்கொண்டு வருது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த அளவுக்கு இது போய்கொண்டிருக்குது, எதுக்காக அந்த வீதி விபத்துகள் நடந்து கொண்டிருக்குது, ஒட்டுமொத்த தரவுகள் என்ன, அதே மாதிரி இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கான நடவடிக்கைகள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த வீதி விபத்துக்களை குறைக்க முடியும்ன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறபடியாக தான் இந்த வீடியோவை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்ன விஷயம் மட்டும் தோண்டா தெளிவாக முதல்ல இந்த விளக்கமாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதே நேரத்தில் தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், அந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரிஃபர் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மட்டும் இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையால் இலங்கைக்கு 2030ஆம் ஆண்டில் செயல்படுத்தியே ஆகணும்னு சொல்லி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் 1.2 மில்லியன் மக்கள், 12 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த வீதி விபத்துகளால் உயிரிழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 50 மில்லியன் மக்கள் வீதி விபத்துகளால் தங்களோட வாழ்க்கையை இழக்கிறார்கள். வீதி விபத்தில் உயிரிழந்து போகிறன்றது ஒரு பக்கம், ஆனால் அந்த வீதி விபத்தின் காரணமாக கையை இழந்து காலை இழந்து ஏதாவது உடலில் அங்கங்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை முழுக்க ஊனமாக இருக்குன்றது அதை விட கொடுமையான ஒரு விஷயம். அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த 50 மில்லியன் பேராக இருக்கிறார்கள். ஸோ இந்த உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிற இந்த வீதி விபத்துக்களை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான செயல்பாடை ஐக்கிய நாடுகள் சபையும் யூனிசெஃப்பும் வேர்ல்ட் பேங்க் குரூப்பும் சேர்ந்து ஒரு முக்கியமான செயல்பாடை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 8வது உலகளாவிய வீதி பாதுகாப்பு வாரத்தில் இலங்கையினுடைய ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரால் இலங்கைக்குள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து வீதிகளையும் உடனடியான பாதுகாப்பை வழங்குறதுக்கான செயல்பாடை முன்னெடுக்கணும். 2030ஆம் ஆண்டில் முழுமையான வீதி விபத்துகளையும் குறைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டு அதுக்கான செயல் திட்டமும் இலங்கைக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயம்தான் இலங்கைக்குள்ளே ஒரு வருஷமும் நடக்கக்கூடிய மரணங்களில் 2வது மரணத்துக்கான காரணமாக இருக்கிறது இலங்கையினுடைய வீதி விபத்துகள் தான். 2023ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கைக்குள்ள 2557 பேர் இந்த வீதி விபத்துகளால் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து அக்டோபர் மாதம் இந்த 10 மாத காலப்பகுதியில் மட்டும் 1800 வீதி விபத்துகள் நடந்திருக்குது. அதுக்குள்ள 1898 பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இப்போ கடந்த காலகட்டங்களையும் இப்போ 2025ஆம் ஆண்டு இவ்வளவு இந்த 7 மாத காலப்பகுதியிலையும் நடந்த வீதி விபத்துகளை வச்சு பார்க்கும்போது இலங்கைக்குள்ள சராசரியாக ஒவ்வொரு நாளுமே 6லிருந்து 8 பேர் இந்த வீதி விபத்துகளால் உயிரிழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களோட நாட்டினுடைய ஒட்டுமொத்த சனத்தொகையை வச்சுக்கொண்டு தெற்காசிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களோட நாடு வீதி விபத்துகளால் உயிரிழந்து போகிற மக்களோட எண்ணிக்கையில் முன்னணியில் போய்கொண்டிருக்கிற ஒரு நாடாக இப்போ மாற ஆரம்பிச்சிருக்குது. இந்த விபத்துக்களில் உயிரிழந்து போன இந்த 3000க்கு மேற்பட்ட மக்கள் யாராக இருக்கிறார்கள்னு சொன்னால், எதுவுமே தெரியாமல் சாதாரணமாக அப்பாவியாக ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்த மக்கள், சைக்கிளில் போய் கொண்டிருந்த மக்கள், மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டிருந்த மக்கள், ஏதாவது ஒரு வாகனத்தில்
இருந்த மக்கள், இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் இருந்த மக்கள் மேலே கனரக வாகனங்களும் சாரதிகளினுடைய கவனையினம் காரணமாக ஏற்பட்ட விபத்துக்களில் தான் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி அதிகமாக உயிரிழந்து போயிருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த பாதைகளில் நடந்து போய் கொண்டவர்கள்லாம் இந்த விபத்துகளில் உயிரிழந்ததா யுனைடெட் நேஷன்ஸாலையும் அதே மாதிரி இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்களத்தாலையும் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இதுக்குள்ள இந்த 38,000 விபத்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் இலங்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கு தானே. இந்த விபத்துக்களுக்கான காரணமாக என்ன இருக்குது, யார் மேலே உண்மையிலேயே பிழைன்னு சொன்னால் பெரும்பாலும் வாகனங்களை செலுத்தக்கூடிய சாரதிகள் மேலே தான் பிழையாக இருக்குது. இலங்கைக்குள்ள விபத்து நடக்கிறதுக்கு பிரதானமாக 3 காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று சாரதிகளினுடைய கவலையினம், ரெண்டாவது வாகனங்களினுடைய கண்டிஷன், சில வாகனங்கள் மோசமான நிலைமையில் இருக்கிறபடியாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள், மூன்றாவது சாலைகளினுடைய நிலைமை, சில வீதிகள் சரியான முறைமையில் போடப்படாத வீதிகள், சில வீதிகளில் புனரமைப்பு செய்யப்படாத வீதிகள், இந்த மாதிரி மத்திய மாகாணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய விபத்துக்கு காரணம் அந்த மலையை சுற்றி ஏறக்கூடிய பாதைகள் சரியான முறையில் இன்னுமே பாதுகாப்பு இல்லாத பாதைகளாக இருக்கிறதன் காரணமாக தான் அங்கே நடந்து கொடுக்குது. இந்த வருஷம் மே மாதம் கூட 23 பேருடைய உயிர் அநியாயமாக போயிருந்தது. அதுக்கு எல்லாம் காரணம் அந்த வீதிகளில் இருக்கக்கூடிய சரியான முறையில் பாதுகாப்பு அந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்படாததான். இந்த 3 காரணங்களும் தான் இலங்கைக்குள்ள இவ்வளவு உயிர்கள் போகிறதுக்கான அடிப்படையான காரணமாக இருக்குது. இதுக்குள்ள இந்த சாரதிகள் செய்யக்கூடிய பிழை என்னன்னு சொன்னால், ஒன்று மது போதையில் வாகனம் ஓட்டுறது, குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாகனம் ஓட்டுறது, இந்த மாதிரியான முதலாவது பிழை. ரெண்டாவது அவதானம் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் வாகனத்தை செலுத்துறது. சில இளம் டிரைவர்ஸ் எல்லாம் எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் வாகனம் செலுத்துறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். மூன்றாவது முக்கியமான பெரிய பாதிப்பு தான் இப்போ பஸ் டிரைவர்ஸில் அதிகமாக இருக்கிற பிரச்சனை, போட்டிக்கு வாகனங்களை ஓட்டுறது. இலங்கைக்குள்ளே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், நான்லாம் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண வீடியோ என்னன்னு சொன்னால், பஸ் ஓடுற டிரைவர்ஸ் பஸ் ஓடுற விதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஃபார்முலா 1ல் ரேஸ் ஓடுற மாதிரி, F1ல் ரேஸ் ஓடுற ரேசஸ் மாதிரி தான் இலங்கைக்குள்ள பஸ்ஸை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக ஒரு ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே எல்லாம் நீங்கள் பஸ் எல்லாமே பஸ் ஓடுறதை பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. உள்ளே இருக்கிறார்களுக்கு உயிரை கையில் பிடிச்சு கொண்டு போகிற அளவுக்கு தான் பெரும்பாலான ஒரு சில பஸ் டிரைவர்ஸ் பஸ்ஸை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து காலி வரைக்கும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் SLTP பஸ்ஸில் ஆரம்பித்து ப்ரைவேட் பஸ் வரைக்கும் பெரும்பாலான பஸ் அந்த மாதிரி தான் போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி காலியில் பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பாலும் ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் SLTPக்கும் இடையில் இருக்கிற போட்டி காரணமாக உள்ளே இருக்கிற மக்கள் நாங்கள் உயிரோடு போய் சேருவோமா இல்லையான்ற அளவுக்கு பயம் ஏற்படுற அளவுக்கு தான் அந்த பஸ்ஸை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். டூரிஸ்ட்டே இங்கே வீடியோ போஸ்ட் பண்ணுறார்கள்னு சொன்னால் ஜோதிச்சு பாருங்கள் எவ்வளவு மோசமாக இந்த சாரதிகள் அந்த வாகனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள்ன்றதை. இதை நாங்கள் நகைச்சுவையாக பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, எங்கள் நாட்டினுடைய மோசமான நிலைமையை தான் அவர்கள் அந்த மாதிரி நகைச்சுவையாக போட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை தான் இங்கே இருக்கிற வாகனங்களினுடைய கண்டிஷன்ஸ். போலீஸார் வாகனங்களை மறிக்கும் போது லைசன்ஸ் செக் பண்ணுறார்கள், அதே மாதிரி இன்சூரன்ஸ், டேக்ஸ் இதெல்லாமே இருக்கிறான்றதை செக் பண்ணுறார்கள். ஆனால் இலங்கைக்குள்ள அந்த வாகனங்களினுடைய கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது, அந்த வாகனம் வீதியில் பயணிக்கிறதுக்கான கண்டிஷனோடு தான் இருக்குதா? முக்கியமாக டயர்ஸ், வாகனங்களினுடைய சில்லுகள் அந்த சில்லில் இருக்கிற டயர் சரியான முறையில் இருக்குதா, தேய்வடைஞ்சிருக்குதா, அதை மாற்றணுமா, இதெல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் எங்கள் நாட்டுக்குள்ளே இப்போ அவசியமாக இருக்குது. ஏன்னா சில பேர் வாகனங்களை சரியான முறையில் கண்டிஷனில் வச்சுருக்காம மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக வச்சுக்கொண்டு வாகனத்தை செலுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த வாகனங்கள் ஏற்படுற பிழை காரணமாகவும் ஏற்படக்கூடிய விபத்துகளும் எங்கள் நாட்டுக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்த கட்டம் எங்கள் நாட்டினுடைய அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய எங்கள் நாட்டினுடைய வீதிகளினுடைய நிலைமை. இப்போ இந்த புதிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே இலங்கைக்குள்ள வீதிகள் புனரமைப்பு, அதே மாதிரி வீதிகளை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி விபத்துகளை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குதா இந்த புதிய அரசாங்கத்தால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கட்டாயமாக அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த யுனைடெட் நேஷன்ஸ் சொன்ன மாதிரி உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கூட இன்றைக்கு நைட் போய் இலங்கையினுடைய நியூஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியுமே குறைஞ்சது 6-8 பேருக்குள்ள இந்த வீதி விபத்தால் உயிரிழந்து போயிருப்பார்கள், விபத்துகளும் நடந்திருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த விபத்துக்கள் நடந்ததுக்கு பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள். இலங்கைக்குள்ள வீதி போக்குவரத்தில் இப்போ நாங்கள் இலங்கைன்றதை விட்டுட்டு உலகத்தில் வளர்ச்சியடைஞ்ச நாடுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அமெரிக்காவோ இல்லாட்டி யூகேயோ கனடாவோ இந்த மாதிரி நாடுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், வீதி போக்குவரத்து சட்டங்கள்ன்றது மிக கடுமையாக அந்த நாட்டில் இருக்கும். தொலைபேசி பேசுனா
லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது, அதே மாதிரி குடிச்சிட்டு வாகனம் ஓடினா லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது, என்ன ஒரு சிறிய தப்பு தெரியாமல் செய்தாலும் அவர்களுக்கான தண்டனை வீதி போக்குவரத்தில் அங்கே கடுமையாக இருக்கிறதன் காரணமாக தான் அந்த நாடுகளில் இந்த வீதி விபத்துகள் மிக குறைஞ்ச அளவில் இருக்குது. அதே மாதிரி இலங்கைக்குள்ளேயும் கட்டாயமாக கொண்டு வரணும். சாதாரணமாக ஒரு தொலைபேசி பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டினா கூட 6 மாதத்துக்கு லைசன்ஸ் கேன்சல். அதே மாதிரி ஒரு சிறிய விபத்து நடந்தாலும் லைசன்ஸ் கேன்சல். குடிச்சிட்டு வாகனம் ஓட்டினா 5 வருஷத்துக்கு லைசன்ஸ் கேன்சல். இந்த மாதிரியான சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட்டாதான், சட்டங்கள் இருக்குது இல்லையென்று இல்லை, அது அமுல்படுத்தப்பட்டாதான் இலங்கைக்குள்ள வீதி விபத்துகளை குறைக்க முடியும். அதே மாதிரி அவர்களுக்கு விதிக்கப்படுற தண்டப்பணங்களுடைய பணங்களில் எல்லாமே வந்து அதிகரிக்கப்படணும், டபுளாக்கப்படணும். அவர்களுக்கு வழங்கப்படுற டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி வழங்கப்படுற தண்டப்பணத்தின் அளவை விட விபத்து நடந்தால் அவர்களுக்கு விதிக்கப்படுற தண்டப்பணம் தான் அதிகரிக்கப்படணும். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் போகிறவர்கள் வந்து போய் விபத்தை செய்ய போகிறார்கள்ன்றது இல்லை. அதுக்காக அது சரியென்று சொல்லி நான் சொல்ல வரையில. அதை விட ஒரு லைசன்ஸ் கொண்டு போகாட்டி விதிக்கப்படுற தண்டப்பணத்தை விட, ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு போகாட்டி விதிக்கப்படுற தண்டப்பணத்தை விட, விபத்துகள் செய்கிறவர்களுக்கு அவர்களது லைசன்ஸும் கேன்சல் பண்ணப்பட்டு அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு இவர் வழங்கக்கூடிய நட்டகிட்ட தொகை அதிகரிக்கப்பட்டா, ஒரு 10 லட்சமோ 20 லட்சம் 50 லட்சம்னு சொல்லி தொகைகள் அதிகரிக்கப்பட்டா சாரதிகள் சரியான முறையில் வாகனங்களை செலுத்துவார்கள். அதே மாதிரி அவருக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையும் அதிகரிக்கப்பட்டால் விபத்துகள் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அமுல்படுத்தப்படுதுன்றது எல்லாருக்குமே விளங்குமா நினைக்கிறேன். அமுல்படுத்தப்பட்டால் தான் அதுக்கான பொறுப்புணர்வோடு சாரதிகள் செயல்படுவார்கள். நாங்கள் என்னதான் சொன்னாலும் கடைசியில் பொதுமக்களினுடைய உயிர் எல்லாமே இருக்கிறது ஒவ்வொரு வாகனங்களை செலுத்துகிற அந்த சாரதிகளினுடைய கைகளில் தான். ஒரு விபத்தில் ஒருத்தர் மாட்டி உயிரிழந்து போயிட்டாருன்னு சொன்னால் அது ஒரு பெரிய துயரம். ஆனால் அதை விட அந்த விபத்தில் சிக்கிக்கொண்டு கை கால்களை இழந்துட்டு வாழ்க்கை முழுக்க ஊனமாக இருக்குன்றது அதை விட கொடுமையான ஒரு விஷயம். தயவு செய்து ஒவ்வொரு வாகனங்களை ஓட்டக்கூடிய சாரதிகளும், அது சைக்கிளில் ஆரம்பித்து பெரிய பெரிய பஸ்ஸில் இருந்து தொடருந்து வரைக்கும் ஓட்டக்கூடிய சாரதிகள் அத்தனை பேருமே நீங்கள் மனசில் சரியான முறையில் நான் யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் வாகனத்தை ஓட்டணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த விபத்துக்களை குறைக்க முடியும். அது மோட்டார் சைக்கிள் மீதும் தவறுகள் இருக்குது, அதே மாதிரி கனரக வாகனங்கள் மீதும் தவறுகள் இருக்குது. எங்களோட இந்த சின்ன நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இறந்து போகிறன்றது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்த போகிற ஒரு விஷயமும் கூட. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கான நடவடிக்கையாக இளைஞருடைய அரசாங்கம் என்ன செய்கிறார்கள்ன்றதை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷாப்பிங் வச்சிருந்தேன்னா தொடர்ச்சி என்னுடைய எல்லா அப்டேட்ஸும் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறத நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.